தனுசு ராசி. இவங்க எந்த கோவிலுக்கு போகணும் சார்? இந்த 12 ராசிகளில் அதிகமாக கஷ்டப்படக்கூடிய ஒரு ராசி இருக்குன்னா தனுசு தான். திருப்புலிவனம் அப்படிங்கிற ஊர் இருக்குமா, அங்கே தான் இந்த திருப்புலிவனம் கோவிலுக்கு தான் இவங்க தனுசு ராசி அன்பர்கள் போகணும். இங்கே இருக்கக்கூடிய குருவுக்கு வித்தியாசமான பலன்கள் உண்டு. மற்ற இருக்கக்கூடிய ஸ்தலங்களில் நவகிரகங்கள் வேற. இந்த திருப்புலிவனத்தில் இருக்கக்கூடிய குருவுக்கு சிம்ம குருன்னு பேரு. மிகப்பெரிய குருஸ்தலம். மெயினாக குருவை அலட்சிய அதெல்லாம் சொல்கிறார், வேற வேலையில்ப்பா, இவங்களுக்கு அலட்சியப்படுத்தக்கூடியவங்க, குரு சாபங்கள் உடையவங்க. குரு சாபமோ பிதிரு சாபமோ, அப்போ எத்தனை சாபங்கள் இருந்தாலும் இந்த திருப்புலிவனம் போனால் சாபங்கள் நீங்க. அந்த திருப்புலிவனத்தில் அந்த சிவலிங்க திருமேனியில் அந்த புலி நகத்தால் கீறிவிட்ட அந்த அடையாளங்கள் இருக்கு. மூலவருக்கு அந்த அடையாளங்கள் இருக்கு. திருப்புலிவனம் வியாக்கிர மகரிஷி பூஜா செய்த இடம், மிகப்பெரிய சாபங்கள் நீக்கக்கூடிய இடம், மிகப்பெரிய குருஸ்தலம். 27 தீபம், 27 நட்சத்திரங்களை அடிப்படையாக கொண்டு, 27 நாமயோகங்களை அடிப்படையாக கொண்டு 27 தீபம் ஏற்றும். 27 முறை சாமியை சுற்றி வரணும். அது எவ்வளோ பெரிய கோவிலாக இருந்தாலும் சரிதான், 27 முறை அந்த கோவிலை சுற்றி வரணும். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகைகள்ல பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்மோடு தாம்பரம் வாராகி ஈசனேசன் அவர்கள் இணைஞ்சிருக்கிறார். நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? நல்லபடியா போயிட்டு. தனுசு ராசி, இவங்க எந்த கோவிலுக்கு போகணும் சார்? தனுசு ராசி இப்போ இந்த 12 ராசிகளில் அதிகமாக கஷ்டப்படக்கூடிய ஒரு ராசி இருக்குன்னா தனுசு தான். ரொம்ப ட்ரபுளில் இருக்கிறாங்க. அதாவது சிம்மத்துக்கு பிறகு, சிம்மம் ரொம்ப ட்ரபுளாக இருக்காங்க. அவங்களுக்கு பிறகு தனுசு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நிறைய விஷயங்கள் நம்ம சிலதெல்லாம் நம்ம இங்கே வெளியில் சொல்ல முடியாது. ஸோ நமக்கு நெருங்கிய அந்த அளவுக்கு ஒரு தொடர்பு இருக்குது தனுசு ராசியோட. பெரிய குடும்பங்கள்லாம் கூட பலவிதமான கஷ்டங்கள்ல இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் நம்ம சொல்லி ஜெயிச்ச விஷயங்கள் தான் இது. அவங்கள எப்படியாவது ஒரு நல்வழிக்கு கொண்டு வரணும், ஒரு மன நிம்மதிக்கு கொண்டு வரணும், அந்த குடும்பத்தில் ஒரு நிம்மதி கிடைக்கணும், சந்தோஷம் கிடைக்கணும், அவங்க பசங்களை காப்பாற்றணும் அப்படின்லாம் ஆராய்ச்சி செய்து பண்ணது தான் இந்த கோவிலுடைய வெளிப்பாடு. இப்போ தனுசு ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, தனுசு ராசியில் யாரெல்லாம் இருக்காங்க? தனுசு ராசிக்கு மூல நட்சத்திரம். ஏன்னா காலபுருஷனுக்கு 9வது வீடு. மூலம், பூராடம், உத்திராடம், இந்த 3 நட்சத்திரங்கள் இருக்குது. அதே தான் கேது, அப்புறம் சுக்கிரன், சூரியன் இணைவு. இந்த தனுசு ராசி என்பர்கள் திருப்புலிவனம் அப்படின்னு ஒரு ஊர்மா. திருப்புலிவனம். இந்த திருப்புலிவனம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம செங்கல்பட்டுலேருந்து உத்தரமேரூர் போனோம். செங்கல்பட்டுலேருந்து உத்தரமேரூர் போனோம். உத்தரமேரூர்லேருந்து காஞ்சிபுரம் போகிற வழியில் 5 கிலோமீட்டரில் இந்த திருப்புலிவனம் அப்படிங்கிற ஊர் இருக்குமா, அங்கே தான் இந்த திருப்புலிவனம் கோவிலுக்கு தான் இவங்க தனுசு ராசி அன்பர்கள் போகணும். இந்த கோவிலுடைய சிறப்புனா என்ன சொல்லலாம் சார்? திருப்புலிவனம் இது மிகப்பெரிய குருஸ்தலம். மிகப்பெரிய, இப்போ தனுசு ராசி குருவுடைய வீடு இல்லையா? அப்போ இது சிம்ம குரு அப்படின்னு கூட சொல்லலாம். இங்கே தட்சிணாமூர்த்தி நின்ற கோலத்தில் கையில் வீணையை வச்சுக்கிட்டு இருப்பார். மேதா தட்சிணாமூர்த்தியை அங்கே காட்சி அளிக்கிறார். இங்கே இருக்கக்கூடிய குருவுக்கு வித்தியாசமான பலன்கள் உண்டு. மற்ற இருக்கக்கூடிய ஸ்தலங்களில் நவகிரகங்கள் வேற. இந்த திருப்புலிவனத்தில் இருக்கக்கூடிய குருவுக்கு சிம்ம குருன்னு பேரு. மிகப்பெரிய குருஸ்தலம். குரு தோஷம் உடையவர்கள், குருவை மதிக்காதவங்க, குருவை நிந்திச்சவங்க, குருவை பற்றியே நினைக்காதவங்க, மெயினாக குருவை அலட்சிய அதெல்லாம் சொல்கிறார், வேற வேலையில்ப்பா, இவங்களுக்கு அலட்சியப்படுத்தக்கூடியவங்க, குரு சாபங்கள் உடையவங்க. குரு சாபமோ பிதிரு சாபமோ, அல்லது சாபங்கள், எத்தனையோ சாபங்கள், பக்ஷி சாபங்கள் இருந்து, அப்புறம் மிருக சாபங்கள் இருந்து, பிரேத சாபங்கள் இருந்து, அந்த மாதிரி எத்தனை விதமான சாபங்கள் இருந்தாலும், அதுலேருந்து ஸ்திரீ சாபங்கள், பெண்களுடைய சாபங்கள், சுமங்கலி சாபங்கள், அப்போ எத்தனை சாபங்கள் இருந்தாலும் இந்த திருப்புலிவனம் போனால் சாபங்கள் நீங்கும். இது மற்ற பொதுவாக சொல்லிடுறேன். அப்போ இப்பேற்பட்ட பெருமையுடைய ஒரு கோவிலுக்கு
இந்த தனுசு ராசி அன்பர்கள் சென்று வர வேண்டும் திருப்புலிவனம். இன்னும் சொன்னா வியாக்கிர மகரிஷி, வியாக்கிரம்னா புலின்னு அர்த்தம். புலி முனிவர்னு ஒருத்தர் வந்தார், புலிப்பாணி சித்தர், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருக்கு எப்படி இருக்கும்? முகமோ வயிறம் புலியா இருக்கும், மீதி போர்ஷன் எல்லாம் மனித வடிவத்தில் அவர் இருப்பார். அது போல வியாக்கிர மகரிஷின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தன்னுடைய அந்த ரூபம் இருக்கு பார்த்தீங்கன்னா, வடிவம் மிருக வடிவமும் மனித வடிவமும் கலந்தது. அந்த விமோசனத்துக்காக அங்க சிவபெருமானை அந்த புலிக்காலை கொண்டு பூஜை பண்றார், மேலே ஏறி பூஜை பண்றார். இன்னைக்கும் அந்த திருப்புலிவனத்துல அந்த சிவலிங்க திருமேனியில அந்த புலி நகத்தால கீறிவிட்ட அந்த அடையாளங்கள் இருக்கும், மூலவருக்கு அந்த அடையாளங்கள் இருக்கு. அதனால திருப்புலிவனம் வியாக்கிர மகரிஷி பூஜா செய்த இடம், மிகப்பெரிய சாபங்கள் நீக்கக்கூடிய இடம், மிகப்பெரிய குருஸ்தலமா. இது கோவிலுடைய சிறப்பு. என்னைக்கு அந்த கோவிலுக்கு போகலாம், எந்த கிழமைகள்ல போகலாம்? தனுசு ராசிக்கு பொதுவாக இவங்க வியாழக்கிழமையில செய்வது சிறப்பு. ஆமா ஆமா, வியாழக்கிழமையில போறது நல்லது. நான் சொன்ன பரிகாரங்கள் செஞ்சிடணும், மூலவருக்கு செஞ்சிடணும். அது போகும்போதே ஒரு 54 தாமரைப்பூ, 54, 27, 11, 12, 18, 21, ஸோ இவங்களால எவ்வளோ முடியுமோ தாமரைப்பூ வாங்கிக்கணும். தாமரைப்பூ வாங்கிட்டு மஞ்சள் கலர் லட்டு, இப்போ லட்டு ஆரஞ்சு கலரில் கூட வர ஆரம்பிச்சிடுது. அதனால் நான் மஞ்சள் கலர் லட்டு, அதனால் கலரை அங்கே மென்ஷன் பண்ணுறேன். ஸோ தாமரை பூவை கொண்டு அங்கே இருக்கக்கூடிய குருவுக்கு அர்ச்சனை செய்யலாம். இல்லை தாமரைப்பூ மாலை போடலாம், அந்த ஃப்ளவர் மடித்து போடுறாங்க பார்த்தீங்களா, அப்படி பண்ணலாம். இல்லைன்னா மேல் இதழ்கள்லாம் நீக்கிட்டு தாமரை மட்டும் ரோஸ் கலரில் மட்டும் இருக்கும், அந்த மாதிரி தாமரை மாலையாகவும் உங்களுக்கு போடலாம். தாமரை பூவால் அர்ச்சனை செய்து தாமரை மாலை இட்டு அங்கே குருவுக்கு தனியாக தீபம் ஏற்றி வழிபாடு செய்து எல்லோ கலர் லட்டு அதை நிவேதனம் செய்து யானைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா சூப்பர். அங்கே யானை கிடையாது, திருப்புலிவனத்தில் யானை இல்லை. மேபி அவங்க ஒரு யானை படத்தை வச்சுக்கலாம், யானை பொம்மை காரில் போகிறோன்னா ஒரு யானை பொம்மையை வாங்கி வைக்கலாம். இது எல்லாமே பரிகாரம் தாம்மா. அவங்க நேரில் வரும்போது நம்ம அவங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்களை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு, அவங்க ஜெயிக்கிறதுக்கு நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிக் கொடுப்போம். பட் இது ஜென்ரலானா இந்த திருப்புலிவனத்துக்கு இது ஒரு ஸ்பெஷல் இது. அப்போ அந்த குருவுக்கு வழிபாடு செய்வது, தட்சிணாமூர்த்திக்கு வழிபாடு செய்வது சிறப்பு. அவங்க பிறந்த நட்சத்திரத்தில் போகணும், ஜென்ம நட்சத்திரத்தில் செல்ல வேண்டும். எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீர்களோ அந்த நட்சத்திரத்தில் போகணும், பிறந்த கிழமையில் போகணும், வியாழக்கிழமையில் போகணும். இது 3 தான் ஆப்ஷன். இன்னைக்கு போய் செஞ்சுட்டு வந்தா நீ ஜெயிப்பது உறுதி. கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டீங்க சார், அங்கே போய் அவங்க என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணணும் சார்? பரிகாரம் பரிகார கோவில் சொல்லிட்டோம், என்னைக்கு போகணும்னு சொல்லிட்டோம். அங்கே போய் என்ன பண்ணணும் அப்படின்னா, முடிஞ்சா அங்கே இருக்கக்கூடிய மூலவருக்கு ஒரு அபிஷேகம் செய்யணும். ஒரு பால் அபிஷேகம் கூட செய்யலாம். மகா அபிஷேகம்னா எல்லாமே சேர்ந்தது, அரிசி பொடி, மாப்பொடி, அது மாதிரி மஞ்சள் பொடி, பால், தயிர், இளநீர், பஞ்சாமிர்தம், தேன், பன்னீர், அந்த மாதிரிலாம் மகா அபிஷேகம். அது மினிமம் ஒரு பால் அபிஷேகம் செய்யலாம். முடிஞ்சால் ஒரு அபிஷேகம் பண்ணுங்க. அபிஷேகம் பண்ணிவிட்டு, அபிஷேகம் பண்ண முடியலையா தப்பு கிடையாது, சாமிக்கு ஒரு வாசனை புஷ்பம், வாசனை சிவபெருமானுக்கு எது ரொம்ப வசதியானதுன்னா வில்வம் தான் அவருக்கு, அதுதான் வாசனை புஷ்பம், வேறு எதுவும் அவருக்கு தேவையில்லை. முருகராக இருந்தால் அரளிப்பூ வாங்கி போடுங்க. அப்போ அந்தந்த தெய்வத்துக்கு உகந்த வாசனை புஷ்பத்தால் ஒரு மாலை வாங்கிட்டு எப்படியாவது அங்கே இருக்கக்கூடிய அந்த குருக்களை அணுகி சாமிக்கு சகஸ்ரநாம அர்ச்சனை செய்ய வேண்டும். இதுதாம்மா பரிகாரம். அந்த சாமிக்கு சகஸ்ரநாம அர்ச்சனை செய்ய வேண்டும். அது எந்த கோவிலாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய கோவிலாக இருந்தாலும். சப்போஸ் நான் நீங்கள் வெளியூரில் இருக்கிறீங்க, வெளி மாநிலத்தில் இருக்கிறீங்க, வெளிநாடுகளில் இருக்கீங்க, உங்களுக்கு அந்த குருக்களுடைய நம்பர் கொடுக்குறோம், வேணும்னா ஹெல்ப் வேணும்னா நம்ம செய்கிறோம். இல்லை உங்களுக்கு வேணும்னா நாங்கள் அந்த அர்ச்சனையை கூட உங்களுக்கு செய்து கொடுக்குறோம். கவலை, என்னால் வர முடியல, நான் இப்போ நிறைய அன்பர்கள் சொல்லுவாங்க, நான் அடிபட்டிருக்கேன், என்னால் போக முடியாது அப்படின்வாங்க, நான் வெளியூரில் இருப்பேன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வேணும்னா அந்த உதவி கூட நம்ம அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோம்.
அப்போ அங்கே போய் அந்த கோவிலுக்கு போய் என்ன செய்யணும்னா சாமிக்கு ஒரு அபிஷேகம் முடிந்தால், முடியலைன்னா தப்பு கிடையாது. ஆனால் கம்பல்சரியாக சகஸ்ரநாம அர்ச்சனை செய்ய வேண்டும், அதெல்லாம் சந்தேகமே கிடையாது. முடிச்சுட்டு சாமிக்கு 27 தீபம் ஏற்ற வேண்டும். 27 தீபம், 27 நட்சத்திரங்களை அடிப்படையாக கொண்டு 27 நாமயோகங்களை அடிப்படையாக கொண்டு 27 தீபம் ஏற்றணும். ஏற்றிட்டு 27 முறை சாமியை சுற்றி வரணும். அது எவ்வளோ பெரிய கோவிலாக இருந்தாலும் சரிதான், 27 முறை அந்த கோவிலை சுற்றி வரணும். ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் அந்த கோவிலில் நீங்கள் இருக்கணும். அங்கே உங்களுடைய ப்ரெசன்ட் அங்கே 3 ஹவர்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் நான் சொன்ன அந்த ஜென்மாந்திர முடிச்சு அந்த மண் உங்கள்கிட்ட பேசும். புரியுதுங்களா? நீங்கள் யாருன்னு அந்த மண்ணை புரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். 1.5 மணி நேரம் ஆகும். அப்போ அடுத்த 1.5 மணி நேரத்தில் தான் உங்களுடைய கர்ம வினையை போகிறதுக்கு அந்த பூமி பேசவே ஆரம்பிக்கும். இப்போ மினிமம் 3 ஹவர்ஸ் நீங்கள் அந்த டெம்பிளில், அந்த கோவிலில் நீங்கள் இருக்கணும். அப்போ இந்த முறையில் அபிஷேகம், சகஸ்ரநாம அர்ச்சனை, ஒரு நைவேத்தியம், 27 தீபம், 27 முறை பிரதட்சணை வரணும். முடிச்சுட்டு கோவிலை விட்டு வெளியில் வந்து என்ன செய்யணும்? ஒரு அன்னதானம் பண்ணணும். ஒரு 11 பேருக்கோ, உங்களால் என்ன முடிஞ்சதோ, இல்லை ஒரு 2 கிலோ ஏதாவது ஒரு பிரசாதம் சொல்லி துணையில் போட்டு ஒரு 10 பேருக்கு கொடுக்கலாம். அன்னதானம் மிக மிக முக்கியம். இதில் என்னைக்கு போனோன்னா உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு போகணும். நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீர்களோ அந்த பிறந்த நட்சத்திரத்தில் போகலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பிறந்த கிழமையில் போகலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் ராசிக்குரிய கிழமையில் நீங்கள் போகலாம் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ பரிகாரம் இதுதாம்மா. இந்த பரிகாரத்தை தான் அவங்க செய்யணும். செய்து வீடு திரும்புவார்களே ஆனால் அவங்களுடைய கர்மா எப்படிப்பட்டதா, எவ்வளோ பெரிய கஷ்டங்களாக இருக்கலாம். அது 80 கோடி கடனாக இருந்தாலும் சரிதான், இல்லை 8 கோடி கடனாக இருந்தாலும் சரிதான், இல்லை வாழ்க்கை பிரச்சனைகளாக இருக்கலாம். நிச்சயமாக அது உடையும். இது நாம் நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்து அவங்க ஜாதக ரீதியாக நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறோம். இது எல்லாமே நம்மக்கிட்ட வர ஆரோஸ்கோப்பை வச்சு அவங்கள அந்த கோவில்களுக்கு அனுப்பி ஆராய்ச்சி செய்து நம்ம என்னைக்கு அனுப்பணும், இவங்க என்ன ராசி, ரெண்டையும் மேட்ச் பண்ணி இப்படி செய்த ஆராய்ச்சியுடைய பலன் தான் இந்த கோவில்கள்.